மூன்றாம் கட்ட சோதனை நடைபெற்றிருக்கு. எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை தருது? இன்று நாங்கள் சிஎம்ஆர்எல்ல போரூர்லேருந்து பூனமல்லி பைபாஸ் வரை மூன்றாம் கட்ட சோதனை ட்ரையல் ரன் இன்று நடத்தினோம். கடந்த மாதம் நாங்கள் அப்லைன்ல, அதாவது பூனமல்லியிலிருந்து போரூர் வரை ட்ரையல் ரன் நடத்தினோம். இன்று டவுன் லைன்ல போரூர்லேருந்து பூனமல்லி வரை ட்ரையல் ரன் நடத்தியிருக்கோம். பூனமல்லி பைபாஸ் இது மொத்தம் 9.5 கிலோமீட்டர், 10 ஸ்டேஷன்ஸ் அடங்குற ஸ்ட்ரெச். இந்த டெஸ்டிங் ட்ரையல் ரன்ல ஃபர்ஸ்ட் இதுவரை நாங்க செஞ்ச பணிகள் எலிவேட்டட் காரிடார், அதாவது உயர்மட்ட வழி தடம் சிவில் ஒர்க்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சு, அடுத்ததாக தண்டவாளம் ட்ராக் லே பண்றது அந்த பணியும் முடிச்சு, அடுத்தது மின்சார லைன் கனெக்ஷன் OHE சொல்றது, ஓவர் ஹெட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், அதையும் முழுசா முடிச்சு இன்று அந்த ட்ரெயினை அதை ரன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ரன் எந்த டைரக்ஷனா இருந்தோம் மெதுவா 20-25 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் ஓடும். அதுக்கப்புறம் படிப்படியாக அது 70 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல டெஸ்டிங். இன்னைக்கு நாங்கள் இங்கிருந்து திருப்பி பூனமல்லி பைபாஸ்ல இருந்து போரூர் வரை நாங்க ரிட்டர்ன் அந்த ட்ரெயின் ஃபுல் ஸ்பீட்ல போவோம். நாங்க ஏன்னா டெஸ்டிங் பண்றோம். அது ஸோ இந்த ஒரு மாதங்கள்ல நாங்க ஃபுல் ஸ்பீட் அச்சீவ் பண்றதுக்கு டெஸ்ட் ஃபைனல் ட்ரையல் அதுவும் நடக்குது. அடுத்ததாக இந்த வருகின்ற 3-4 மாதங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்டிங் நடக்கும். ரோலிங் ஸ்டாக் டெஸ்டிங், அதாவது இந்த ட்ரெயின் ஓடுற டெஸ்டிங். இதுவரை எங்களுக்கு 6 ட்ரெயின் செட்ஸ் வந்துடுது. நேற்று ஒரு 6வது ட்ரெயின் செட் வந்தது இங்க ஆல்ஸ்டாம் ஃபேக்டரியிலேருந்து. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு புறம். ரெண்டாவது சிக்னலிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி, அதுதான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரன்னிங் சிஸ்டம் சிக்னலிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சிக்னலிங் சிஸ்டம் டெஸ்டிங்கும் இப்போ அடுத்த வருகிற மாதங்களில் நடைபெறும். ஆரம்ப கட்டத்தில் அட்டெண்டட் ஆபரேஷனா இருக்கும். அதாவது இதை ஒரு ஆள் டிரைவர் மாதிரி, டிரைவர் சொல்ல முடியாது, அவர் ஆள் அதை வாட்ச் பண்ணிட்டே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம அந்த சிஸ்டம் மேல கான்பிடன்ஸ் நம்ம டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணுவோம். நம்ம பண்ணிட்டா கம்ப்ளீட்டா ஓட்டுநர் இல்லாம செயல்படுத்தப்படும். நாங்கள் இந்த வழித்தடம் வருகிற டிசம்பர் மாதத்துல ஆஸ் பிளான் ஒரிஜினலா நாங்கள் கமிஷன் பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு வருகிறோம். என்னென்ன சவால்கள் இருந்தது? 9.5 அப்படிங்கிறது ஃபுல்லாவே சுரங்கப்பாதை இல்லாத ஒரு பாதை. ஸோ உங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருந்துச்சு? இதுக்கு அடுத்த லைன் எது ரெடியா இருக்கு? இந்த 9.5 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா இங்க டபுள் டெக்கர் ஸ்ட்ரெச் ஒன்று இருக்குது. அதாவது டபுள் டெக்கர்னா ரயில்வே லைன் டபுள் டெக்கர்ல ரோடுக்கு மேல ரயில் போற டபுள் டெக்கர் ஸ்ட்ரெச் இருக்கிறது. காட்டுப்பாக்கம் ஃபிளைஓவர்னு சொல்றது. அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அது அந்த பணி கடந்த மாதம் ஃபுல்லா முடிஞ்சது. அதுக்கு அப்புறம் இதுல ட்ராக் லே பண்றதுல கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது இந்த ரூட்ல. பிகாஸ் ஆஃப் நான் அவைலபிலிட்டி ஆஃப் மேன் பவர், லேபர் அவைலபிலிட்டி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் நாங்க டைம்ல அதை மொபிலைஸ் பண்ணி பணிகளை முடிச்சிருக்கோம். அடுத்த லைன் எது எதிர்பார்க்கலாம்? இந்த போரூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போரூர்ல இருந்து வடபழனி வழியாக பவர் ஹவுஸ் வர அந்த கனெக்டிவிட்டி அதுவும் அதற்கு பின்பு நமது இந்த போரூர்ல இருந்து போரூர் ஸ்டேஷன், போரூர்ல இருந்து ஆலப்பாக்கத்துல இருந்து நம்ம சிடிசி சென்னை ட்ரக் சென்டர் வர அந்த பகுதி அது ரெடி ஆகும். அதுக்கு அப்புறம் சென்னை இந்த பக்கம் கோயம்பேடு ஸ்டேஷன்ல இருந்து
இந்த லைனை திருப்பி இந்த வயடக்ட் இந்த டபுள் டெக்கர் ஸ்ட்ரெச் முடிஞ்ச உடனே அதுவும் பணிகள் முடியும். அநேகமாக நாங்கள் வந்து அநேகமாக இல்லை, கிட்டத்தட்ட கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் சொல்லலாம். அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை போல் அந்த பகுதிகளை இந்த பகுதிகளில் சப்ஸ்டான்ஷியலாக முடிச்சிருவோம். பாண்டி பஜார்லேருந்து கோடம்பாக்கம் பணிகள் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சுரங்க தோண்டப்பல் கிட்டத்தட்ட இப்போ ஜூலை வர 2 மாதத்துல முடிஞ்சிடும். இன்னும் 1.5 மாதங்கள முடிஞ்சிடும். செகண்ட் ஃபேஸ்ல ஏஐ டெக்னாலஜிக்கான இம்பார்ட்டன்ஸ், செகண்ட் ஏஐ டெக்னாலஜியை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தனியாக இல்லை, இந்த பேசஞ்சர் ஆப்ரேஷன்ஸை பொறுத்தவரை ஆப்ரேஷன்ஸ் வந்து சிக்னலிங் சிஸ்டம் தான் டிட்டர்மின் பண்ணுறது. சிக்னலிங் சிஸ்டம் வந்து ஏஐ இப்போ தான் இவால்வ் ஆகிட்டு இருக்குது. இதுவரை வந்து சிக்னலிங் சிஸ்டம் ஏஐ பேஸ்ட் வந்து எங்கேயும் வரல. அது வந்து ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் டெஸ்டிங். ஏன்னா இது என்னன்னா இது வந்து பேசஞ்சர்ஸோட சேஃப்டி இது. ஸோ லாட் ஆஃப் டெஸ்டிங் எல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணி அதை இன்ட்ரடியூஸ் ஆனது தான் நம்ம அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆனால் மெயின்டெனன்ஸ் சைடில் ஏஐ ரிலேட்டட் மெயின்டெனன்ஸ் வந்து அதாவது ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அந்த காம்பனன்ட்ஸ்லாம் வந்து டெஃபினட்டாக அது டியூ கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் 1லேயே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஆக்டிவிட்டி எடுத்துட்டு நடவடிக்கை எடுத்துக்கிறோம். இட்ஸ் கால்ட் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். No, it is something which it's a thing which is being evolving. It's an evolving. So everything already in operation. Where it is all these are only after operations. After operations. So it will be done in phase 1 and Phase 1 also and phase 2 also. and this is the first time we are having a digital Kundamali bypass. Before that it wasn't there. When the first 2 trial events were... See, the first trial, as you know, there are 2 tracks. One is upline, which were the 2 lines, upline and downline. Okay. The upline was tested last month and successfully tested and operated, and you have increased the speed over a period of last 1 month. Now we have tested the downline. 33 மீட்டர் அந்த ஒரே யூ லைன் யூகடர் அது எப்படி சாத்தியப்பட்டது சார்? ஏன்னா அதுக்கான டைமிங்ல எப்படி பிளான் பண்ணீங்க? அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது தனியா செப்பரேட் பாயிண்ட் அப்புறமா சொல்றாங்க. இவர் சொல்லுவார் உங்களுக்கு. இட்ஸ் a very challenging work. It was a very challenging work and அதை வந்து அது கொண்டு வரதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. அதுக்கப்புறம் அதை லிஃப்ட் பண்ணி வைக்கிற சேலஞ்சு. அதெல்லாம் இவர் டீடைல்ஸ் உங்களுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. சரியா? What is the progress of stations so far between Kundamali and bypass and Purusha? Yeah. See, now first எங்களுக்கு வந்து as you know our first priority is to complete the viaduct and track and then have the power line, which we have completed, so that we can give the rolling stock adequate time for testing and also for signaling system adequate time for testing. While this is being done, we have another 6 months to go. The station works are already in progress. They should be completed in another 3 months to 3 months, and then we will have we will require regulatory clearances from CRS. Once it is done, then we'll commission. So our project is on track. Thank you.